பழைய 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் செல்லாது என்ற மத்திய அரசின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து தொடரப்பட்ட பொதுநல வழக்குகள் உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகின்றன. இதன் விவரங்களை வழங்குகிறார் நமது செய்தியாளர் நிரஞ்சன். 500 ரூபாய் மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு எதிராக தொடுக்கப்பட்ட பொதுநல வழக்குகளை இன்றைய தினம் உச்சநீதிமன்றம் மிக விரிவான விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவிருக்கின்றது. இந்த வழக்குகள் அனைத்தும் இன்றைய தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி TS தாக்கூர் முன்னிலையில் தான் விசாரணைக்கு வரவிருக்கின்றது. உத்தரப்பிரதேசம், தமிழ்நாடு உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த பொதுநல ஆர்வலர்கள் உச்சநீதிமன்றத்தில் இந்த மத்திய அரசின் உத்தரவிற்கு எதிராகவும் அதில் சில மாற்றங்களை கொண்டு வர கோரியும் பொதுநல மனுக்களை தாக்கல் செய்திருந்தார்கள். ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்குகளானது விசாரணைக்கு வந்த பொழுது இது மத்திய அரசின் கொள்கை சார்ந்த விஷயம் என்பதனால் உச்சநீதிமன்றத்தால் இந்த விஷயத்திற்கு தடை விதிக்க முடியாது என்று திட்டவட்டமாக கூறியிருந்தார்கள். அதே வேளையில் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வண்ணம் பல்வேறு அறிவுரைகளை எங்களால் வழங்க முடியும் என்று கூறியிருந்த நீதிபதிகள் இது தொடர்பாக எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து மிக விரிவான ஒரு பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்யுமாறு மத்திய அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் நேற்றைய தினம் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் முகுல் ரோத்தகி அவர்கள் அந்த பிரமாண பத்திரத்தை தாக்கல் செய்திருந்தார். அந்த பிரமாண பத்திரத்தில் இந்த ரூபாய் நோட்டுகள் ரத்து செய்யப்பட்டதற்கு பின்னணி என்ன, என்னென்ன காரணத்திற்காக இது ரத்து செய்யப்பட்டது, இதனால் ஏற்பட போகும் நன்மைகள் என்ன, பொதுமக்கள் என்ன மாதிரியான ஆதரவினை மத்திய அரசிற்கு தெரிவித்திருக்கிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை மிக விலாவரியாக அதில் தெரிவித்திருந்தார். இதே விஷயங்களைத்தான் இன்றைய தினம் தனது வாதங்களின் பொழுதும் எடுத்து வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே வேளையில் மனுதாரர்களின் சார்பாக காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவராகவும் மூத்த வழக்கறிஞராகவும் இருக்கக்கூடிய கபில் சிபல் அவர்கள் ஆஜராகி வருகின்றார். அதே வேளையில் அவரும் பொதுமக்கள் என்னென்ன மாதிரியான சிரமங்களை சந்தித்து வருகின்றார்கள், குறிப்பாக ரூபாய் நோட்டுகள் தற்பொழுது மிக குறைந்த அளவிலேயே கிடைத்து வருவதன் காரணமாக பொதுமக்கள் மிகப்பெரிய அவதிக்குள்ளாகி வருகிறார்கள் உள்ளிட்ட விஷயங்களை தனது வாதங்களில் வைப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அதே போல முதலில் இது தொடர்பாக ஒரு அரசியல் கட்சியானது மனு தாக்கல் செய்திருக்கிறது என்றால் அது கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த மனுக்களும் இன்றைய தினம் வழக்கு விசாரணையின் பொழுது மிக விரிவாக விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். இதன் பின்னர் உச்சநீதிமன்றமானது இது தொடர்பாக மத்திய அரசுக்கு மிக முக்கியமான அறிவுரைகளை வழங்கலாம் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. தலைநகர் டெல்லியிலிருந்து புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் பவன்குமாருடன் நிரஞ்சன்.